பிரபு டாக்கீஸின் இதயங்களுக்கு வணக்கம். நாங்கள் ரீசெண்டாக கோயம்புத்தூர் டு பெங்களூர் நியூகோ அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் எங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸில் வந்து உள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா எல்லா வால்வோ பஸ்ஸில் இருக்க மாதிரியுமே நல்ல ஸ்பேஷியஸாக நீட் அண்ட் கிளீனான கேபின்ஸ் தான் வந்து இருக்குது. இதில் செமி ஸ்லீப்பர் அண்ட் ஸ்லீப்பர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷனுமே வந்து இருக்குது. நாங்கள் ஸ்லீப்பர் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இவங்க கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி சேலம் ரீச் ஆன உடனே 45 மினிட்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்றதுக்காக ஒரு பிளேஸ்ல வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ல நிறுத்திடுறாங்க. அங்க வந்து காஃபி ஷாப் அப்புறம் சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அந்த 45 மினிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் லெஷரா ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா வந்து இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து 100% சார்ஜ் ஆகுற வரைக்கும் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்லயே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் திரும்பியும் கிளம்பிடுறாங்க. நாங்க ஸ்லீப்பர் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு வந்து செம ஸ்பேஷியஸா இருந்துச்சு. அண்ட் சஞ்சு செம சூப்பராகவே வந்து என்ஜாய் பண்ணா. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த கேபின் ஃபுல்லாவுமே நல்ல ஸ்பேஷியஸா நம்ம வீட்டில் இருக்க மாதிரி நல்லா சூப்பரா வந்து கம்ஃபர்டபுளா தூங்குற அளவுக்கு வந்து இருந்துச்சு. அண்ட் நம்மளுடைய பேக்ஸ், நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாய்ஸ்லெஸ் கேபின் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து வெளியே பஸ்ஸோடைய நாய்ஸ் வந்து உள்ள கேட்கவே கேட்காது. அண்ட் மற்ற பஸ்ல இருக்க மாதிரி அந்த வாப்லிங்லாம் எதுவுமே வந்து இருக்காது. குழந்தைங்க வந்துட்டு அவங்க வீட்டில் எப்படி தூங்குவாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. சஞ்சுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பஸ் டிராவல் அப்படிங்கிறதுனால செம ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணா. எனக்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருந்துச்சு. நீங்க ஃபேமிலியோட டிராவல் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து இது ஒரு கம்ஃபர்டபுளான சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் பஸ்ஸுடைய ஃபேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் கம்மியாவுமே இருக்கு. அண்ட் சஞ்சு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டாப் பண்ண இடத்துலலாம் ஸ்நாக்ஸ் வாங்கியும் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் இந்த டிராவல் ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா நாங்க டூ அண்ட் ஃப்ரோ இதுல தான் போயிருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மொபைல் ஸ்டாண்டும் அதுக்கப்புறம் சார்ஜரும் தான். அதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாவுமே இருந்துச்சு. சி டைப்புமே இருந்துச்சு. அண்ட் வந்து யூஎஸ்பி கேபிளுமே வந்து இருந்துச்சு. அண்ட் திரும்பியும் ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா சேலம்ல நந்தி பவன் கிட்ட இருக்க அந்த சார்ஜ் ஸ்டேஷன்ல நிறுத்தினாங்க. அங்க வந்து அகைன் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இங்க ஆக்சுவலா வந்து காஃபி ஷாப்ஸ்லாம் வந்து இல்ல. இப்பதான் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கறதுனால செட்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் நியூகோக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா இந்த 45 மினிட்ஸ் சார்ஜ் பண்ற டைம்ல வந்துட்டு உள்ள ஏர் சர்க்குலேஷன் வந்து இல்லாம இருக்கு. அது மட்டுமே வந்துட்டு கொஞ்சம் பார்த்து அரேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னும் வந்து ஒரு பெட்டரான கம்ஃபர்டபுளான டிராவலாவே நமக்கு இருக்கும். அண்ட் இங்க இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளாலேயே பார்க்க முடியுது 100% சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி வந்து அங்க இருந்து நம்மளுடைய டிராவல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த பஸ்ல அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரபு. வாரணுங்கோ.